மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்கின்றது. அமெரிக்காவின் ஈரான் மீதான போரில் ஒரு எக்ஸிட் எனப்படும் வெளிச்செல்லும் வழியை கண்டுபிடிக்க அமெரிக்க கூட்டுப்படை தளபதி ஜெனரல் ஜான் கெய்ன் முயல்கின்றார். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்த இந்த போர் இப்போது அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு முட்டுச்சந்தில் முட்டிக்கொண்டு நிற்கும் நிலைக்கு ஒப்பாக மாறியிருப்பதால் இப்போது இந்த முட்டுச்சந்திலிருந்து ஒரு எக்ஸிட் வழியை கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு அவரது தன்னகங்கார நிலைமை இடம் கொடுக்காமல் விட்டாலும் ஜெனரல் டான் கெய்னுக்கு இந்த நிலைமை இல்லை. அவர் ஒரு எக்ஸிட் வழியை கண்டுபிடிக்க முயல்வதைத்தான் அண்மைய நாட்களில் அவர் இந்த விடயங்களில் காட்டும் கரிசனைகள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஜெனரல் டான் கெய்னின் கருத்து அமெரிக்காவின் கிரவுண்ட் ரியாலிட்டி எனப்படும் கள யதார்த்தத்தை ஈரானிய போரில் வெளிப்படுத்த இவ்வாறான வெளிப்படுத்தல்களின் காரணமாகத்தானோ என்னவோ அதியுயர் ஆன்மீக தலைவரான முஸ்தபா கெமனியும் அரை வருடத்துக்கு பின்னர் தனது இருப்பை வெளிப்படுத்தி இருப்பது போல தெரிகிறது. அரை வருட காலமாக எங்கு இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்பது தெரியாமல் இருந்த முஸ்தபா கெமனி இப்போது சிலருடன் பேசுவது போல ஒரு காணொளி வெளிப்பட்டுள்ளது. ஈரானிய போரின் அரை வருடத்துக்கு பின்னர் இந்த காணொளி வெளிப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக குண்டுவீச்சை ஈரான் மீது நடத்திய போது முஸ்தபா கெமனியின் தந்தையும் ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவருமான அயத்துல்லா கெமனி கொல்லப்பட்டார். அன்று முதல் இன்று வரை இது பொதுவெளியில் முஸ்தபா கெமனி தோன்றிக் கொள்ளவில்லை. இப்போது அவர் தோன்றும் புதிய காணொளி ஒன்று மட்டும் வெளியாகியுள்ளது. இவ்வாறாக ஒரு காணொளி வெளியான நிலைத்தான் ஈரானுடனான போரிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்பதை ஜெனரல் டான் கெய்ன் ஏனைய உயர்மட்ட இராணுவ தளபதிகள் மற்றும் இராணுவ ஆலோசகர்களிடம் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. ஜெனரல் டான் கெய்னை பொறுத்தவரை ட்ரம்பின் செவடால் பேச்சுக்கள் இல்லையென்றால் போரை தீவிரப்படுத்த அவர் பரிந்துரைக்கும் இராணுவ வழிமுறைகள் யாவுமே எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் வழிகளாகத்தான் தெரிகின்றன. ஆகையால் இந்த வழிகளில் சென்றால் அமெரிக்க இராணுவம் ஈரானில் கடுமையாக அடிவாங்கும், மத்திய கிழக்கு போரில் பெரும் மோசமான பின்விளைவுகளை எதிர்நோக்கும் என்பதால் தான் இப்போதாவது இந்த போரிலிருந்து தந்திரமாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்காவின் கூட்டுப்படை தளபதி எடுத்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரை அமெரிக்க வான்படையால் மட்டும் ஈரானை வெல்ல முடியாது, அதாவது குண்டுகளை வீசிக்கொள்வதால் மட்டும் ஈரானை பணிய வைக்க முடியாது என்ற நிலைமை உள்ளமை யதார்த்தமாக தெரிகின்றது. அத்துடன் அமெரிக்க இராணுவ களஞ்சியங்களில் இருக்கக்கூடிய வெடிமருந்து பற்றாக்குறை குறித்த கதைகளெல்லாம் போது அமெரிக்க ஊடகங்களால் ஊதி தள்ளப்படும் நிலையில்தான் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்கள் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரை பொதுவெளியில் காணப்படாத முஸ்தபா கெமனி இப்போது பொதுவெளியில் இன்னமும் தோன்றாத விட்டாலும் முதன்முறையாக காணொளி ஒன்றில் தோன்றியிருக்கின்றார். புதிதாக வெளிவந்த இந்த காணொளியில் முஸ்தபா கெமனி சிலருடன் இருந்து அவர்களுக்கு மத பாடத்தை கற்பிப்பது போல இருக்கும் இந்த குறியீட்டு காட்சிகள் அமெரிக்காவுக்கும் ஈரானில் ஒரு இறுதி பாடத்தை கற்பிக்கும் நிலை வந்துவிட்டதான ஒரு குறியீட்டு செய்தியோ தெரியவில்லை. பிப்ரவரி குண்டுவீச்சு தாக்குதலில் காலில் எலும்பு முறிவுக்கு உள்ளானதாக எல்லாம் முஸ்தபா கெமனி குறித்த பரபரப்பு செய்திகள் எல்லாம் வந்திருந்தன. முகத்திலும் அவருக்கு எரிகாயங்கள் ஏற்பட்டதாக எல்லாம் செய்திகள் வந்திருந்தன. ஆனால் இந்த புதிய காணொளி காட்சிகளில் அவ்வாறான காயங்களுக்குரிய எந்த அறிகுறிகளும் அவரிடம் தெரியவில்லை. அதாவது முஸ்தபா கெமனி வலிமை போலவே இருக்கின்றார். அப்படியானால் இது அமெரிக்க இஸ்ரேலிய பிப்ரவரி 28 தாக்குதலுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட பழைய காணொளியா, இல்லையென்றால் இந்த தாக்குதலில் அவர் காயமடைந்ததாக கூறப்பட்ட செய்திகள் யாவும் பொய்யா என்ற ஒரு வினாவும் எழுந்துள்ளது. ஆனால் முஸ்தபா கெமனி இந்த தாக்குதலில் காயமடைந்திருந்தார் என்பதை அவருக்கு நெருக்கமான ஈரானிய வட்டாரங்களே கூறியிருந்தன. அப்படியானால் இது பழைய காணொளியா என்ற வினா எழுந்திருக்கின்றது. ஆகையால் இது ஒரு புதிய சலசலப்புக்குரிய விடயம்தான். எது எவ்வாறோ ஈரானை பொறுத்தவரை முன்னொருபோதும் இல்லாத வகையில் ஹோர்மூஸில் அது இப்போது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு
ட்ரம்ப் கார்டு அடித்து தற்போது அதிக கவனத்தை ஈர்ப்பதை அமெரிக்க உயர்மட்ட தலைவர்கள் கூட ஒப்புக்கொள்கின்றார்கள். குறிப்பாக உப அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் கூட இதனை ஒப்புக்கொள்கின்றார். இந்த நீர்வழிப்பாதை குறித்து வாஷிங்டனும் தெஹ்ரானும் முரண்பட்ட செய்திகள் தொடர்ந்தும் வெளிவர நிலைதான் இப்போது ஓமானும் ஈரானும் ஹோர்மூஸில் ஒரு டீலுக்கு அண்மித்து வந்துவிட்டன. இந்த புதிய டீல் குறித்த பேச்சுக்கள் நேர்மறையாகவும் ஆக்கபூர்வமாகவும் இருந்ததாக ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இரண்டு நாடுகளுமே மிக நெருங்கி வந்துவிட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் கூறிவிட்டார். சரி, அப்படியானால் ஈரான் ஓமான் இப்போது நெருங்கி வரும் இந்த டீலில் என்னதான் இருக்கக்கூடும்? அடிப்படையில் இது ஒரு தற்காலிக ஒப்பந்தம்தான். இந்த டீலின்படி எண்ணெய் கப்பல்கள் மற்றும் ஹோர்மூஸால் செல்லும் ஏனைய வணிக கப்பல்கள் ஈரானுக்கு மூடப்பட்டுள்ள ஒரு பாதை வழியாக ஹோர்மூஸ் பிராந்தியத்துக்குள் நுழையும். பின்னர் அது ஓமானுக்கு மூடப்பட்ட ஒரு பாதை வழியாக வெளியேறிக்கொள்ளும். அதாவது ஈரான் எதிர்ப்பை தெரிவிக்கும் வழியாலும் ஹோர்மூஸ் திறக்கப்படுகின்றது. அதேபோல் அமெரிக்கா உட்பட ஏனைய நாடுகள் ஈரானை அடிக்க காத்திருக்கும் வழியாலும் கப்பல்கள் செல்லுவதற்கு வழி பிறக்கப்படுகின்றது ஒரு தற்காலிக டீலின் அடிப்படையில். ஆனால் இந்த பாதையால் செல்லும் கப்பல்கள் கட்டணங்களோ அல்லது சுங்க வரிகளோ செலுத்த தேவையில்லை என்பதும் இந்த டீலின் ஒரு முக்கிய விடயமாக தெரிகிறது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்கனவே செய்யப்பட்ட தனி ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சூத்திரத்தை கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இரண்டு நாடுகளும் ஏற்கனவே இந்த டீலை செய்து அதன் பின்னர் புதிய பேச்சுக்களை அணு சக்தி தொடர்பான பேச்சுக்களை இல்லையென்றால் அணு ஆயுதங்கள் தொடர்பான பேச்சுக்களை நடத்துவதற்கான 60 நாள் காலக்கெடுவை மீண்டும் உருவாக்க நிலையில் இந்த திட்டங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் இந்த டீலின் 60 நாள் காலக்கெடு அடுத்த வாரத்தில் முடிவடைய உள்ள நிலைதான் ஈரான் ஓமான் புதிய டீல் நிலைமை இவற்றையெல்லாம் சரி செய்து மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான டயலாக் தளத்தை இல்லைனா டயலாக் பாதையை, அதாவது பேச்சு பாதையை மீண்டும் திருத்தி வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான். இந்த ஈரான் ஓமான் டீலானது வளைகுடா ஒத்துழைப்பு மன்றத்தின் உறுப்பு நாடுகள் மற்றும் ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஆகியவற்றால் கூட்டாக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் மட்டும் ஹோர்மூஸ் நெருக்கடியை தீர்க்காது என ஈரான் எச்சரிக்கின்றது. ஹோர்மூஸ் நீர்வழிப்பாதை ஈரானால் மீண்டும் முழுமையாக திறக்கப்படுவதற்கு முன்னர் அமெரிக்கா சில கடப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என சொல்லி அவ்வாறாக அமெரிக்கா நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளின் பட்டியலை ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் முகமது பார்கர் சோல்கதார் இப்போது வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்குவது, அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவது, அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவது, மோதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது, முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை அமெரிக்கா விடுவிக்க வேண்டும் என்பது உட்பட இந்த பட்டியல் நீண்டு கொள்கின்றது. 160 நாட்கள் ஈரான் உறுதியாக போராடிய விளைவாகத்தான் ஈரானிய மக்கள் இந்த எதிர்பார்ப்பை இல்லையென்றால் இந்த கடப்பாடுகளை அமெரிக்கா செய்ய வேண்டும் என உரக்க பிரகடனப்படுத்திக் கொள்வதாகவும் ஈரான் கூறிக்கொள்கின்றது. இதற்கிடையே ஈரானின் ப்ராக்சி அமைப்புகள் ஏமனில் இருந்து சவுதி அரேபியாவை தாக்கிக் கொள்கின்றன. குறிப்பாக ஹவுதிகள் தாக்கிக் கொள்கின்றார்கள். ஏமனில் நடந்த வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் சவுதி அரேபியா மீது ஏவுகணைகளை ஏவி இந்த ஈரானிய போரை சவுதி அரேபியாவுக்கும் விரிவுபடுத்த முயலும் பின்னணியில் ஹவுதிகளை குறிவைத்து இப்போது ஏமன் அரச படைகள் இன்று ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளன. ஏமனில் ஹவுதிகள் வலுவாக இருந்தாலும் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில்தான் ஏமனிய குடிப்பெரம்பலில் 2 பங்கு குடிப்பெரம்பல் இருந்தாலும் ஏமனுக்கும் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. இதுதான் அனைத்துலக ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்திற்கு ஒரு இராணுவம் இருக்கின்றது. ஆனால் அந்த இராணுவத்தின் வலு ஹவுதிகளின் வலுவை விட குறைந்தது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இப்போது ஏமன் அரசு படைகள் ஹவுதிகளை மையப்படுத்தி ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதான செய்திகள் வந்துள்ளன. இதேபோல சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்ட சுனி முஸ்லீம் பாதுகாப்பு ஒப்பந்தமான மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின்படி
சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி உட்பட்ட 3 நாடுகளில் எந்த ஒரு நாடு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது ஏனைய 2 நாடுகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற ஒரு வகையில், அதாவது நேட்டோவின் ஆர்டிகல் 5 போன்ற ஒரு ஒப்பந்தத்துடன் இந்த மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டுகிறது. அதாவது பாகிஸ்தான் மீது ஒரு நாடு தாக்குதலை நடத்தினாலும் சரி, சவுதி அரேபியா மீது ஒரு தாக்குதலை நடத்தினாலும் சரி, இல்லை என்றால் துருக்கி மீது ஒரு நாடு தாக்குதலை நடத்தினாலும் சரி, அவை யாவுமே பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஒப்பான தாக்குதல்கள் என்ற அடிப்படையில் இந்த 3 நாடுகளுமே போரில் குதிப்பதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுத்துக் கொள்கின்றது. இந்த ஒப்பந்தம் எந்த ஒரு 3ஆம் நாட்டையும் குறிவைக்கவில்லை என துருக்கி இப்போது குறிப்பிடுகின்றது. இது நிச்சயமாகவே இந்தியாவின் கவலைகள் சார்ந்த ஒரு ஆசுவாசப்படுத்தல். ஏனென்றால் இந்த ஒப்பந்தத்தில் உளவு தகவல்களை பகிர்வது முதல் இராணுவ அணிகளை குறித்த நாடுகளுக்கு அனுப்புவது வரை விஷயங்கள் உள்ளன. நேட்டோவுக்கு ஒரு தலைமையகம் பிரசல்ஸில் இருப்பது போல இதற்கும் ஒரு தலைமையகம் சவுதி அரேபியாவில் வரப்போகின்றது. இந்த கூட்டணியில் 4வது நாடாக எகிப்து இணையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஒருவேளை பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை தொடுத்தால் அந்த தாக்குதல் துருக்கி மீதும் சவுதி அரேபியா மீதும் இந்தியா தாக்குதலை தொடுத்ததற்கு சமனான தாக்குதலாக நோக்கப்படும். பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை தொடுத்தால் துருக்கியும் சவுதியும் இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் அவ்வாறு தான் கூறுகின்றது. அதனால் தான் இது ஒரு சனி முஸ்லிம் நேட்டோ ஒப்பந்தம் என வர்ணிக்கப்படுகின்றது. இப்போது இந்த நிலைமை இந்தியாவுக்கு சிக்கலாக பார்க்கப்படும் நிலையில்தான் இந்த ஒப்பந்தம் எந்த ஒரு 3ஆம் நாட்டையும் குறிவைக்கவில்லை என துருக்கி கூறிக்கொள்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் என்னதான் மெக்கா கூட்டு ஒப்பந்தம் போட்டாலும், சவுதி அரேபியாவுக்கு உதவி செய்ய வந்தாலும் இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்கு ஒருபோதும் உத்தரவாதத்தை அளிக்காது என ஈரான் குறிப்பிடுகின்றது, சூளுரைக்கின்றது. இதற்கிடையே மெக்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 3 நாடுகளும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள், பங்காளி நாடுகள் என்பது இன்னொரு விஷயம். ஆனால் அமெரிக்கா தங்களுக்கு ஆதரவாக இனிமேல் இருக்கப் போவதில்லை என்பதை அரசு தலைவர் ட்ரம்பின் நகர்வுகள் மூலம் உணர்ந்து கொண்ட துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இப்போது அமெரிக்காவை இனிமேல் நம்பி பலனில்லை, அதனுடன் பங்காளி கூட்டு ஒப்பந்தம் இருக்கட்டும், ஆனால் எமக்கிடையிலும் ஒரு முக்கியமான கூட்டு ஒப்பந்தம் இருக்கட்டும் என்ற அளவில் தான் இந்த மெக்கா கூட்டு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக சனி இஸ்லாமியர்களின் நேட்டோதானா என்பதை ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடந்தால், குறிப்பாக சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதலை நடத்தினால் அதற்கு எவ்வாறு பாகிஸ்தானும் துருக்கியும் எதிர்வினையாற்றப் போகின்றன, நேரடியாக அந்த போரில் அவை குதிக்க தயார்தானா, அதே போல இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கினால் சவுதி அரேபியாவும் துருக்கியும் இந்தியாவை தாக்குவதற்கு தயார்தானா என்ற பல கேள்விகளுடன் தான் இந்த ஒப்பந்தம் இப்போது பேசப்படுகின்றது.